எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்குங்க. இன்றைக்கி அக்கா தான் செஞ்சாங்க. அக்கா வீட்டில் நான் இருக்கேன். அவங்க செய்யறது எப்படின்னு பார்த்தாங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன் போட்டாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 6 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஒரு 6-7 பல் பூண்டு தோல் உரித்து தட்டி போட்டுட்டாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே போட்டுட்டாங்க. கீரைலாம் இல்லை. அதுக்கப்புறம் தக்காளியும் கல் உப்பும் சேர்த்து போட்டுட்டாங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கன்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாங்க. நல்லா வதக்கி மூடி வச்சுட்டாங்க. நல்லா வதங்கினவுடனே தேவையான அளவு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாங்க. போட்டுட்டு லேசாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்த உடனே புளியை லைட்டாக புளி ஊற்றிட்டு சும்மா ஒரு 2 ஸ்பூன் புளி கரைச்சி ஊற்றினாங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி அதுக்கப்புறம் எடுத்தாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சூப்பராக இருந்துச்சு.